செகண்ட், டோன்ட் ஃபைட் பிஃபோர் யுவர் கிட்ஸ். குழந்தைகள் முன்னால் சண்டை போடாதீர்கள். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பாராட்டுங்கள். இந்தியாவில் பாராட்டுறது ரொம்ப கம்மி, திட்டுறது நிறைய. பாராட்டுதல் ரொம்ப குறைவு இந்தியாவில். இப்போ கூட நான் பார்த்தேன், சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் அவ்வளோ பெரிய பரிசு அதிர வேணாமா? நம்ம பிள்ளைங்க ஒரு கோப்பையெல்லாம் வாங்குது, நானாமே இப்போ தான் கோப்பையெல்லாம் வாங்குறேன். அது இன்னும் அதுக்கு குனிஞ்சு கொடுக்க முடியல, இடுப்பு வலிக்குது, அவ்வளோ கீழே இருக்கு, குட்டியூண்டா. அந்த குழந்தைக்கு ஒரு கோப்பை கிடைக்கிறது, அதற்கு என்ன புரியும்? கோப்பை வாங்கினால் ஜெயித்தால் உலகம் பாராட்டும் என்று எப்படி அந்த பிள்ளைக்கு புரிய வைப்பீர்கள்? அதிர வேண்டாமா? இவ்வளவு பேரண்ட்ஸ் இருக்கீங்களே, உங்கள் பிள்ளைக்கு மட்டும்தானா கைத்தட்டணும்? 1000 பேர் சேர்ந்து கைத்தட்டினால் அந்த ஒளி காதில் விழுந்து கொண்டே இருக்கும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் அமெரிக்காவின் பென்டகனில் இருந்து இந்தியாவின் சார்பாகவும் ஆசியாவின் சார்பாகவும் பேசியிருக்கிறாங்க, எனக்கு கைத்தட்டு கிடைச்சிருக்கு. அதிகபட்சம் நான் பேசிய ஒரு கூட்டத்தில் இருந்த மக்கள் தொகை 32,000 பேர். அந்த கூட்டத்திலாம் பேசியிருக்கேன். ஆனால் இன்று வரை என் காதிலும் மனதிலும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கைத்தட்டல் என் பள்ளிக்கூடத்தில் எனக்கு கிடைத்த கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டு தான் எனக்கு கைத்தட்டு வாங்கணுங்கிற ஆசையே தந்துச்சு. எதுவுமே புரியாத வயதில் நான் பாராட்டப்படுகிறேன் என்ற உணர்வை எப்படி பிள்ளைகளுக்கு புரிய வைப்பீர்கள்? கிளாப் ஃபார் them. என்ன, ஒரு சிறிய தவறு செய்தாலே சுட்டி காட்டுறோம்ல தப்பு அப்படின்னு, எல்லாம் சொல்லிவிட்டு அது குழந்தை தானே விடு அப்படிம்பாங்க. காமன் நேரம் திட்டிவிட்டு அப்புறம் குழந்தை மனசுக்குள்ளே நினைச்சுக்கும், இவங்க பெரியவங்க தானே விடு, இப்படி தான் திட்டுவாங்க. அப்புறம் கடைசியா பாயிண்ட் சொல்லுவாங்க. ப்ளீஸ் அப்ரிஷியேட் யுவர் கிட்ஸ். இந்த அப்ரிசியேஷன் குறைவதுதான் இந்திய சூழலில் பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா ரொம்ப ஆம்பிஷியஸா மாறிட்டோம். நீங்கள் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அதை வெளிப்படுத்துகிற ஒரு ஆயுதமாக பிள்ளை பார்க்கப்படுகிறது. ரெண்டு நல்ல விஷயம் இங்க நடக்குது. அதுல ஒன்னு பிரச்சனைக்குரிய விஷயம். ஒன்னு என்னன்னா, எனக்கு கிடைக்காத எல்லாமும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று அப்பா அம்மாக்கள் ஆசைப்பட்டு அதற்காக உழைப்பது அருமையான விஷயம். வேற எந்த நாட்டில் இப்படிலாம் கிடையாது. எனக்கு இந்த வசதி கிடைக்கல, என் பிள்ளை கிடைக்கணும். எனக்கு இந்த படிப்பு கிடைக்கல, என் பிள்ளை கிடைக்கணும். இந்த வேலை கிடைக்கல, அந்த பிள்ளை கிடைக்கணும். எனக்கு சைக்கிள் கூட இல்லை, என் பிள்ளை கார்ல போகணும். நல்ல விஷயம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்கள் என்ன ஆசைப்பட்டீர்களோ அதையெல்லாம் உங்க பிள்ளை செஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என்னால முடியல. நீ அது டாக்டர் ஆயிரு. அதான் உங்களாலே முடியலையே, விற்ற வேண்டியதானே. நீங்கள் படித்த போது இருந்த இரண்டே பெரிய படிப்பு டாக்டர், இன்ஜினியர். இதை தவிர ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு பேரும் உடனே பொண்ணு கொடுப்பாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் இன்றைக்கு 1000 இருக்கிறது உலகம். உங்கள் பிள்ளை உங்களுக்கு மவுசை பிடிச்சு சொல்லி தர்றான். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்போனில் உங்களுக்கு தெரிந்ததை விட உங்கள் பிள்ளைக்கு தெரிந்ததுதான் அதிகம். யாருக்கும் நோக்கியாவோ சாம்சங்கோ ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல. பெரிய எனர்ஜெட்டிக்கான கிரௌட் இது. நாம இதுவரைக்கும் சாப்பிட்டா ஹார்லிக்ஸ், பூஸ்ட்லாம் இப்பதான் வேலை பார்க்குது. இத்தனை தலைமுறைகளாக நாம் சேர்த்த அறிவு சுதந்திரம் ஜீன் வழியாக இறங்கி இப்போதுதான் பிள்ளைகளுக்கு போயிருக்கு. பெரிய அறிவு விருத்தி செய்யப்பட்ட ஒரு சமூக கூட்டம் இப்ப நம்முடைய கூட்டம். அதனால நான் வந்த உடனே டீச்சர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா இவங்களுக்கு போதிப்பது ரொம்ப கஷ்டம். நீங்கள் படித்த போதெல்லாம் வாத்தியார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கீங்க, இப்பெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. வேணா கேட்டு பாருங்க, 1000 கேள்வி கேட்பாங்க. நான் குழந்தைகளை வச்சுலாம் நிகழ்ச்சி நடத்திருக்கேன். அவர்கள் சுதந்திரம் சிந்தாமல் ஸ்டேஜில் அவங்க அப்படியே நடக்க விட்டுட்டு ஒரு ஷோ பண்ணோம். ஏன்னா குழந்தைகளுடைய சுதந்திரத்தை கெடுக்கக்கூடாது. அவங்க பாட்டுக்கு ஸ்டேஜில் விளையாடிட்டு இருக்கட்டும், நம்ம அப்படியே ஷோ பண்ணுவோம். அந்த குழந்தைகளின் சுதந்திர உரிமையில் தலையிட நமக்கு உரிமை இல்லைங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த ஷோ 8 மணி நேரம் நடந்துச்சு. அது வேற விஷயம். அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு ஒரு பையன் அங்கேயிருந்து வந்து கோட்டை இழுப்பான், அங்கிள் சாக்லேட் கொடுங்க அப்படின்னு. நான் பேசிட்டு இருப்பேன், பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான் அவன அந்த ஷோலையே. இஸ் அ கிட், அவன் அப்படித்தான் இருப்பான். குழந்தைத்தனத்தை அடக்கி சொல்லி அவனை திறமைசாலியாக மாற்ற முயற்சிக்காது, தப்பாயிடும். இதுதான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம். நாட்டுக்கோழிக்கும் ஒயிட்ல காணுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான். அவனுடைய குழந்தைத்தனத்தை போட்டு அடக்கி அதன் மீது திறமை கட்டணம் எழுப்ப நீங்கள் முயற்சித்தால் அவன் வெடிச்சு வெளியில வருவான். அவன் குழந்தைத்தனத்தோடு சேர்ந்து பயணிக்கிற அறிவுசார் புத்தி தான் அவனை வளர்த்தெடுக்கும். அப்பதான் அவனுடைய ஸ்பெஷல் டேலண்ட் நமக்கு தெரியும். ஒரு குழந்தை பென்சில் வச்சுக்கிட்டு இப்படி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு செவத்துல. 2 மாதிரியான பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சில பேரை பார்த்திருக்கேன். எல்லாருடைய வீட்லையும் அந்த குழந்தையுடைய உயரத்திற்கு கிறுக்கல்கள் இருக்கும் செவத்துல, அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. பிகாஸ் அலோ பண்ணுங்க குழந்தைய கிறுக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. பிள்ளை கிறுக்குகிறது என்று கையில் தட்டுகிறவன் புரிந்து கொள்ளுவதே இல்லை பாவம் அது வரைந்த ஓவியத்தை. அது ஒரு ஓவியம், யாருக்கு தெரியும்? அது என்னமோ மனசுல ஓடுது, அதை கிறுக்கி காட்டுது. உங்களுக்கு சோத்துல அடிச்ச சுண்ணாம்பு தான் பெருசா இருக்குன்னா பிள்ளை எப்படி ஜெயிக்கும்? அப்புறம் இன்னொன்னு இருக்கு, இவங்கெல்லாம் டிவி பார்ப்பாங்க,
ஆனா பையன் பார்க்க கூடாது. இவங்கெல்லாம் பாவம் அப்படியே அகதிகளா வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க கொஞ்ச நேரம் பாவம் அடிமைகள் டிவி பார்த்துட்டு போட்டுமே, டேய் தம்பி படி. அவர் எப்படி படிப்பார்? நீங்கள் உங்கள் டெலிவிஷன் சீரியலை கூட தியாகம் செய்ய தயார் இல்லை என்றால் உங்கள் குழந்தை மட்டும் எப்படி தியாகம் செய்யும்? நிறைய இடங்களில் பார்த்துருக்கு. பரீட்சை நேரத்தில் கேபிளை கட் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டில் போய் இவங்க சீரியல் பார்ப்பாங்க, பையன் மட்டும் படிக்கணும். கொஞ்சம் தியாகத்தோடு தான் இருந்தாக வேண்டியிருக்கு. ஏன்னா உங்கள் கனவுகள் பெருசா இருக்கே, சின்ன கனவுகள் யாருமே காணுவதில்லை. எல்லாருக்கும் பிள்ளைகள் மீது நம்பர் 1 மேல பெரிய ஆசை இருக்கு, தீராத ஆசை இருக்கிறது. யாராக அவன் வர வேண்டும் என்பதை நீங்களாகவே நிதானிக்காமலே தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு பதட்டம் இருக்கிறது. I want my kid to be number 1 அப்படின்னு நீங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டா ஒரு விஷயத்தை நீங்க தீவிரமா நம்பணும். Your kid is the best. உங்கள் குழந்தை தான் உலகத்தின் சிறந்த குழந்தை அப்படின்னு நீங்க நம்பினால் அன்றி அந்த குழந்தை உலகின் சிறந்த குழந்தையாக வர முடியாது. அந்த நம்பிக்கை அப்பா அம்மாக்களிடமிருந்து தொடங்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுகிற வார்த்தையும் அவனிடம் காட்டுகிற கரிசனமும் பரிவும் அறிவுரையும் அவனை நம்ப வைக்கிறது. மனுஷன் ஜெயிக்கிறதே நம்பிக்கையில தான். அறிவு அதோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஊடகம் தான். டேலண்ட் இஸ் நெவர் எனஃப், இட் இஸ் a கேரியர். திறமை என்பது ஒரு கேரியர் தான், லாரி மாதிரி, அதில் வச்சு எடுத்துட்டு போகலாம், அவ்வளவுதான். நீங்கள் புத்திசாலி என்று ஒரு பிள்ளையை சொல்லி வளர்த்தால் அவன் புத்திசாலி, நீ முட்டாள் என்று அவனை சொல்லி வளர்த்தால் அவன் முட்டாள், அவ்வளவுதான். அந்த குழந்தைக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. யாருடைய மூளையும் சிறப்பாக ஸ்பெஷல் ஆஃபர்ல வந்ததெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மூளை தான். மூளையினுடைய வேகத்தை முடிவெடுக்கிற அதிகாரத்தை சிறு வயதில் அம்மா அப்பாக்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். ஆனா பியர் பிரஷரும் கம்பாரிசனும் இன்னைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் கூட நம்ம கம்பேர் பண்ணத்தான் செய்யறோம். ஏன்னா ஜீன்லே ஊறி போனது. கம்பாரிசன் மாதிரி ஒரு மோசமான வியாதியை இந்தியா விடலைன்னா அடுத்த தலைமுறை பெரிய ஆபத்தை சந்திச்சிடும். ராபர்ட் கூப்பருடைய கருத்து அதுதான். ஒரு நண்டு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பியர் பிரஷர் என்ன பண்ணிடுது, இந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மனோபாவம் என்ன பண்ணிடுதுன்னா, என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்க நினைக்கிறேனோ அப்படி வளர்க்க அனுமதிக்காம என் மனசை போட்டு புரட்டிடு. 2 பெண் நண்டுகள் இருந்துதான். இந்த வர நீயும் நானும் ஆனந்த விகடன் தொடர்ல கூட இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன்.